அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகம் அதிதீவிரம் அடையக்கூடிய இந்த வேளையில் ஜனவரி 7ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் அதிதீவிரம் அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஜனவரி 7ஆம் தேதி முதல் பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் 14ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானமாகிய 12இல் நுழைகிறாருங்க சூரியன். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தின் உச்சத்தை வலுவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அதற்கு பிறகு இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் வலம் வரப்போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவை விலகி முற்றிலுமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான அதிர்ஷ்ட பல யோக வாய்ப்புகள் புத ஆதித்ய யோகம் லாபஸ்தானத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றுப்புள்ளி வைப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வது உச்சபட்ச நன்மையையும் லாபம் நிறைந்த யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. புத ஆதித்ய யோகமும் அதிதீவிரம் அடையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக செயல்படக்கூடிய வித்யாகாரகரான புதன் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அறிவாற்றலை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அறிவுக்கு மட்டுமல்ல, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக இருப்பவர்தான் புதன். இவர் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தடை தாமதம் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனியும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜென்மசனியின் பிடியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இறுதி காலகட்டத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியம் அனைத்தையும் குடும்ப ரீதியாக கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முதன்மையான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்கள் குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் தடை தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறாருங்க. சில நேரங்களில் வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவை சுப விரயங்களாக மாறுவதற்கு
பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மன உறுதியுடன் பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக உண்டு. இந்த வேளையில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான யோகம் உண்டு. திருமண முயற்சி மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் விரயத்தை சந்தித்து வந்த சூழலில் அவை மாற்றம் ஏற்பட்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாக உங்களுக்கு பெற்றுத்தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக சனி பகவான் ஜென்மத்தில் வந்தாலும் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் நிச்சயமாக சக்திக்கு மீறிய கடின உழைப்பை செயல்படுத்தி வந்த சூழலில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கிறது. வித்யாகாரகரான புதன் நன்கு சூட்சமங்களை உணர்ந்து கொண்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள முடியும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். திட்டமிட்டபடி பணிகளை செம்மையாகவும் திறன்படவும் கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம். தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும். புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை உணர்ச்சி வசப்படாமல் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சுமூகமாக முடிப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களை தேடி எளிதில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் கலைத்துறை ரீதியான பணிகளை திறன்பட கைப்பற்றிக் கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில பின்னடைவை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். எனவே இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் அமைய போகின்றன. அரசியல் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மறைமுக பிரச்சனைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி சார்ந்த சூழல்கள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். குறைவின்றி விளைச்சலும் வருமானமும் உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் தரக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சுமூகமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.